வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இப்போ மாங்காய் சீசன் தானே. ஸோ மாங்காய் போட்டு ஒரு மோர் குழம்பு பண்ண போறோம். அப்புறம் வந்து பருப்பூசலி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் குடமிளகா தான் போட போறேன். நீங்க பீன்ஸோ இல்லைன்னா வந்து கேரட்டோ கோஸோ பேர் என்ன புடலங்காவோ எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வாழைப்பூ கூட போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு குடமிளகா போட்டு தான் நான் பண்ண போறேன். ஏன்னா குடமிளகா பருப்பூசலி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் மோஸ்ட்லி வந்து குடமிளகா பருப்பூசலி தான் நான் பண்ணுவேன். இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கேன்னா, மாங்காய் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் தண்ணியும் கொஞ்சமா உப்பும் போட்டிருக்கேன். முதல்ல வந்து இதை வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் மாங்காய் வேகட்டும். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. நம்ம வந்து குடமிளகாயை எப்பயும் போல கொஞ்சம் வதக்கி எடுத்துக்க போறோம். எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாயை சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த குடமிளகாய்க்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். குடமிளகா வதங்கட்டும். குடமிளகா வதங்கிடுது. இப்போ மாற்றிடலாம். அதே கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் வந்து பருப்பூசலிக்கு எப்பயும் போல் ஒரே ஒரு டம்ளர் கடலை பருப்பு, அப்புறம் வரமிளகா, உப்பு, பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வதக்கிக்கலாம். நாம் நீங்கள் வேணும்னா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா உதுத்துட்டும் சேர்க்கலாம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளோதான். ஆனால் அந்த எண்ணெயிலே வதக்கும்போது அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் எண்ணெயிலே தான் வதக்க போகிறேன். மூடி வச்சிருவோம், வேகட்டும். பருப்பூசலி வேகட்டும். ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ண போறோம்னா, பருப்பு வேகிறதுக்குள்ள மோர் குழம்புக்கு நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன அரைச்சிக்கலான்னு பார்த்துடலாம். நான் வந்து கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் 1 டீஸ்பூன், தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மோர் குழம்புக்கு அரைச்சாச்சு. இந்த பக்கம் வந்து மாங்காய் நல்லா வெந்தெடுத்து பாருங்க, பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துடுது. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். அரைச்ச விழுதை சேர்த்து ஒரே ஒரு கொதி வரட்டும். அரைச்ச விழுது சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வந்துடுது. இப்போ மோர் வந்து கடைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடி அதுலேயும் போட்டிருக்கேன். இனிமேல் வந்து நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மாங்காய் சேர்க்கறதுனால மோர் வந்து ரொம்ப புளிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே கொஞ்சம் புளிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம காரம்லாம் போடும்போது அது வந்து செட் ஆகி கரெக்டாக வந்து பேலன்ஸ் ஆகி வந்துடும். அப்படி மாங்காவும் கொஞ்சம் புளிப்பாக இருந்தது, மோரும் கொஞ்சம் புளிப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து பருப்பூசலிக்கு பருப்பு போட்டிருந்தோமா, ஸோ அது நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. அப்படியே குத்தி குத்தி கலரி விட்டுருவோம். ஆமாம், உதிர்ந்துடும். வெந்துடுத்துல நல்லா குத்தி குத்தி வதக்கியாச்சு. நல்லா வெந்தெடுத்து இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற குடமிளகாயை சேர்த்துடலாம். நம்மளுடைய குடமிளகா பருப்பூசலி ரெடி. ஸோ ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் வந்து மோர் குழம்பும் நல்லா நுரைச்சி வந்துடுது, அதையும் ஆஃப் பண்ணிடுறேன். தாளிக்க தான் போகிறோம். மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மாங்காய் மோர் குழம்பு ரெடி. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, மாங்காய் மோர் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து குடமிளகா பருப்பூசலி. மாங்காய் போட்டு மோர் குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் புளிப்பாக இருந்தது அப்படின்னா மோர் வந்து ரொம்ப புளிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ மோரும் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, மாங்காவும் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா பேலன்ஸ் ஆகிடும். புளிப்பு பேலன்ஸ் ஆகிடும், டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.